டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் 2025 நவம்பர் மாதம் எழுதுனதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் யார் யாரெல்லாம் குவாலிஃபைட் ஆனீங்களோ அவங்களுடைய சர்டிஃபிகேட் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டவுன்லோட் பண்ணதில் நிறைய பேருக்கு வந்து கேட்ட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் அப்ளை பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கு. இல்லை நேமில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படி இல்லைன்னா யுனிஷியல் மிஸ்டேக்ஸோ இல்லை டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக்ஸு இல்லை உங்கள் ஃபோட்டோ வந்து மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க. ஸோ டிஆர்பி போர்டுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் டிஆர்பி வெப்சைட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தரப்புல இருந்து இப்போ நீங்கள் எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத ஒரு லிங்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படி வந்து கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய சர்டிஃபிகேட்டை எடுத்து என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ண பிறகு தான் நாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதா பண்ணக்கூடாதா அப்படின்றத பார்க்கணும். எல்லாருமே ஒன்ஸ் செக் பண்ணிவிடுங்க. சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சு அப்படியே எடுத்து வச்சிடாதீங்க. ஒரே ஒரு வாட்டி கரெக்டாக இருக்குதா இல்லையா, கரெக்டாக இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளே தெரியாமல் நம்ம அதுக்கப்புறமா நம்ம போய் நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போகும்போது திடீர்னு வந்து ஏதோ ஏதோ தப்பாக இருக்குது போல இருக்கே அப்படின்னா அன்னைக்கெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ பிஃபோராக என்ன பண்ணுங்கன்னா இப்போவே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்களா இப்போவே மாற்றிக்கோங்க. இது ஒன்லி ஃபார் 2025 இந்த இயரில் நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு இது வந்து விட்டுருக்காங்க. ஸோ வேறு யாரும் இதில் வந்து அப்ளை பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் இவங்க மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே டவுன்லோட் டெட் 2025 சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல தான் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை உங்களுடைய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. சேம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே ஆப்ஷனை தான் போக போகிறோம். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் ரோல் நம்பர்னு இருக்கும். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 டி 1ன்னு இருக்கும், பேப்பர் 1னா, இல்லை பேப்பர் 2னா டி 2ன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபுல் நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணுங்கள் அடுத்தது கரெக்டாக. சப்போஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் தான் மிஸ்டேக்காக இருக்குதுன்னா ஜஸ்ட்டு இப்போ என்ன சர்டிஃபிகேட்டில் டவுன்லோட் பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அந்த டேட் ஆஃப் பர்த்தே அங்கே கொடுங்க. அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கோடு. ஸோ இந்த இடத்துல கோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இந்த சைன்இன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த பிறகு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெக்வெஸ்ட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் புதுசாக நம்மளுக்கு எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, டிடி எடுக்கணுமா அப்படி இருக்கணுமா நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா? ஸோ இந்த ஃபாலோவை கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்வெஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் செலக்ட் ஃபீல்ட் டு அப்டேட். நீங்கள் எதை வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ நேம் எதனா உங்களுடைய நேமில் கரெக்ஷன் இருக்கா? இப்போ வந்து என் பேர் அமரேசன், இதில் வந்து ஏ அப்படின்றது பதிலாக எஸ்ன்னு வந்திருந்தாலோ இல்லை பி ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது, பேரில் தான் கரெக்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் நேம் அப்படின்ற ஆப்ஷனில் ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் சப்போஸ் சேஞ்சாக இருக்குது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃபோட்டோவுக்கு பதிலாக வேறு யார் ஃபோட்டோ வந்துட்டு இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்லோட் பண்ணும்போது வேறு யார் ஃபோட்டோனா அங்கே ஸ்கேன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ தான் நம்ம ஸ்கேனில் வந்திருக்கும். ஸோ இந்த இதில் சர்டிஃபிகேட்டில். ஸோ மேபி அது மாதிரி எதனா சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் சேஞ்சுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது தான் இதே தான் யூஸ் பண்ணணும், சேஞ்ச் நேம். இப்போது இன்னொரு டவுட்டு, உங்களுடைய இனிஷியல் முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் இனிஷியலாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, சேஞ்ச் எதுவும் பண்ணாதீங்க. சப்போஸ் இப்போது என் அமரேசன் அப்படின்ற பதிலாக எஸ் அமரேசன் இல்லை ஏ அமரேசன் அது மாதிரி எதனா வேறு எதனா இனிஷியல் வந்துட்டு இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
இனிஷியல் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணணும். பட் உங்கள் சேஞ்சை உங்களுடைய இனிஷியல் தான் இருக்குதுன்னா விட்டுருங்க அப்படியே. ஸோ இப்போ கரண்ட் நேம், இனிஷியல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா இங்கெல்லாம் எதுவும் டிக் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றதுல 3த்துல எது வந்து டிக்கோ அது 1 மட்டும் கொடுத்து அதுக்கு மட்டும் தான் நம்ம ப்ரூஃபை கொடுக்கணும். ஸோ ரீசன் ஃபார் சேஞ்ச். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன் வந்து சேஞ்ச் ரீசன் எதுக்காக கொடுக்குறீங்க? ஒன்று வந்து லீகல் நேம், லீகலாக வந்து நான் என் பேரை மாற்றிருக்கேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. இல்லை ஸ்பெல்லிங் கரெக்ஷன், மோஸ்ட்லி இதை தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு ஸ்பெல்லிங் கரெக்ஷன் கொடுத்துருங்க. அப்படி இல்லை மேரேஜ் நேம் சேஞ்சஸ் அப்படி யாருக்குன்னா இருந்ததுன்னா மேபி அதை கூட நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ அதை பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளிக் டு அப்லோட் ஃபோட்டோ. சப்போஸ் இந்த ஃபோட்டோவுக்கு பதிலாக உங்களுடைய ஃபோட்டோக்கு பதிலாக வேறு யார் ஃபோட்டோனா இருந்துச்சுன்னா ஃபோட்டோவுமே நம்ம சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேணா மாற்றிக்கலாம். அடுத்தது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், கிளிக் எனிவேர் டு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ்க்கு கம்பல்சரி எதனாச்சும் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோ மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் என் ஃபோட்டோ இப்படி தான் இருக்குது, அதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப், இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை உங்கள் பேரோ மாற்ற போகிறீங்கன்னா என்னோடய 10th மார்க் ஷீட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது நேமு. ஸோ இப்போ வந்து சர்டிஃபிகேட்டில் நேம் இந்த மாதிரி வந்திருக்கு, ஸோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி எதனாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா பிடிஎஃபோ இல்லை இமேஜ் ஃபைலாவோ கன்வெர்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது ஆட் அனதர் டாக்குமெண்ட். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் இருக்கிற 3 ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாம் வந்து 3த்துக்குமே ஒரு ஐடி ப்ரூஃப் வைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஆட் அனதர் டாக்குமெண்ட் வேறு எதனா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ரேஷன் கார்டு வைக்க போகிறேன், ஆதார் அட்டையும் சேர்த்து வைக்க போகிறேன், 10th மார்க் ஷீட்டும் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னா ஆட் அனதர் டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் ஒரு இது கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் லாஸ்ட்டாக வந்து சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ரெக்வஸ்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ லேட்டராக வந்து உங்களுடைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மாறி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய புது சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடுச்சா இல்லையான்றதை நம்மளுடைய செக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அது மூலிமா செக் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, நான் சும்மா தான் உள்ளே போய் பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்கார்ட் டு சேஞ்ச். சப்போஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆனால் நான் சேஞ்ச் பண்ணுற ஐடியா இல்லை எனக்கு, நான் சும்மா தான் வந்து நான் ஏதோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் சப்மிட் சேஞ்சஸ் கொடுக்காதீங்க. ஸோ டிஸ்கார்ட் சேஞ்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் மாற்றமே வராது, அப்படியே வந்துடும். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறவங்க மட்டும் தான் என்ன பண்ணணும், சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃபைனலாக இந்த சைன் அவுட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க, முடிஞ்சு போயிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குற நம்ம டிஆர்பி போர்ட்லேருந்து கொடுத்துருக்குற இந்த கரெக்ஷனுக்கான சேஞ்சஸ். இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ பொறுமையாக நான் சொல்லியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி, ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவேன், ஒரு 2 நிமிஷத்தில் கூட சொல்லிட்டு இருக்கலாம். பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், நம்மளுக்கு வந்து இது தேவைப்படுது அப்படின்றதால தான் கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்லியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இதை டவுட்டாக வேறு எதனா இருந்தது அப்படின்னா மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.